ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். நாம் ரோமர் புஸ்தகத்திலிருந்து, அதாவது ரோமர் நிருபத்திலிருந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை நாம் 5 அதிகாரங்களை தியானித்திருக்கின்றோம். முதல் அதிகாரத்திலே பவுல் அந்த சபை எதற்காக காண விரும்புகிறார் என்கிற தன்னுடைய ஆவலை எழுதுகின்றார். அத்தோடு 16-17 வசனங்களிலே இந்த புஸ்தகத்துக்கான கருப்பொருளான விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த இறையியல் சிந்தனையை பதிவு செய்து 1ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20 வசனங்கள் வரை பாவம் எவ்வளமாக மனிதனையும் முழு மனுக்குலத்தையும் பாதித்துள்ளது என்பதை எழுதினார். 21ஆம் வசனம் தொடங்கி, அதாவது 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி அந்த அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிறதான அந்த இறையியல் சிந்தனை 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் சொன்ன அந்த இறையியல் சிந்தனை நேரடியாக விவரித்தார். விவரித்த பின்பு 4ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 மேற்கோள்களை காட்டி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆதாரங்களை கொடுத்தார். குறிப்பாக ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அந்த இறையியல் கருத்தை வரலாற்று ரீதியாக நிரூபித்தார். 5ஆம் அதிகாரத்திலே நாம் சென்ற முறை பார்த்தோம். அந்த நீதிமான் ஆக்கப்பட்டபடியினால் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்கிறான் என்பதை 5ஆம் அதிகாரத்திலே நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். 5, 6, 7, 8 ஆகிய இந்த 4 அதிகாரங்களுமே ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அது நிமித்தமாக அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக விசுவாசி என்கிற நிலையும் அல்லது கிறிஸ்தவன் என்கிற அந்த முழுமையான நிலையை அடைகின்றான் என்று பார்த்தோம். அப்படி கிறிஸ்தவனாக இருந்தாலும் மனித வாழ்விலே பல போராட்டங்கள் இருப்பது இயல்பு. ஆகவே பலவேளை உலகத்தோடு நாம் நோக்கையில், அதாவது தேவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்தவான்களாய் காண்கிறார். அதனால்தான் நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போமானால் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டோம் என்று பவுல் அங்கே ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தி இருப்பதை பார்ப்போம். அந்த சிந்தனையைத்தான் அல்லது அந்த கருத்தை தான் இந்த ரோமர் 5, 6, 7, 8 ஆகிய 4 அதிகாரங்களிலும் சற்று விரிவாக எழுதுகின்றார். அதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் நீதிமானாகவும் பரிசுத்தவனாகவும் தேவனுடைய பார்வையில் இருக்கின்றான். ஆனால் தனி மனித வாழ்விலே அவன் தன்னைத்தானே உற்று நோக்குகையில் அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தோடு தன்னை ஒப்பு நோக்குகையில் அவன் அவ்வளமாக பரிசுத்த வாழ்வில் நடைமுறையில் இருப்பதாக இல்லை. ஆகவே அந்த நடைமுறை வாழ்விலும் அவன் பரிசுத்தமடைய வேண்டும். பாவத்தில் மட்டும் நிலை கொண்டு விடக்கூடாது. நான் இயேசு கிறிஸ்து முன்பாக தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தவனாய் இருக்கின்றேன் என்கிற அந்த இறையியல் சிந்தனையோடு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் அல்லது சிந்தனையை முடித்துக் கொள்ளாமல் தான் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழுகிற வரை பரிசுத்தனாக வேண்டும், பரிசுத்தனாகி கொண்டே இருக்க வேண்டும், முழுமையான பரிசுத்தத்தை கிறிஸ்துவின் சாயலில் அடைகிற வரை பரிசுத்தமாக வேண்டும் என்கிற அந்த கருத்தை தான் அல்லது அந்த பைபிள் போதனையை அல்லது அந்த இறையியல் சிந்தனையை 6ஆம் அதிகாரத்தில் மேலும் விவரிக்கின்றார். ஆகவே இந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அதே சிந்தனையோடு நாம் தொடர்ந்து தியானிப்போம். 6ஆம் வசனம்
6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமன் நிருபத்திலே ஏராளமான இறையியல் கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்குரிய பதிலையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றார். அது அவருடைய ஒரு சிறப்பான எழுத்துநடையாக இந்த நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். மற்ற நிருபங்களை விட இங்கே அதிகமான கேள்விகள் எழுப்பி அதற்கான இறையியல் பதிலை அவரே சொல்லுவார். ஆகையால் என்னத்தை சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்றால் இணைப்பு சொல். நமக்கு தெரியும், 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாகுதலை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றார். அப்படி பேசும்போது 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபையை ஒரு ஆட்சியாளராக, கிருபை நம்மை ஆளுகிறது, ஒரு ராஜாவை போல ஆளுகிறது என்று சொல்லுகின்றார். மிக அருமையான கருத்து. அப்ப கிருபையை நம்மை ஆளும்போது, கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கிருபை நம்மை ஆளும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அப்படி சொல்லும்போது சிலருக்கு கிருபையை குறித்து தவறான ஒரு பார்வை வந்து விடலாம் என்கிற முன் யோசனையுடன் பவுல் அடுத்த கேள்வி அங்கே எழுப்புகின்றார். அது சார்ந்து, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபையை நம்மை ஆளுகிறபடினாலே என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? அடுத்த கேள்வி. அப்படின்னா கிருபை தானே நம்மை ஆண்டு கொள்கிறது, இனிமேல் நியாயப்பிரமாணம் நம்மை ஆளாது. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? அதாவது பாவத்தில் தொடரலாம் என்று சொல்லுவோமா என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதற்கான பதிலே அங்கே சொல்கிறார், கூடாதே. மிக ஆணித்தரமாய் ஒற்றை வார்த்தையில் அந்த பதிலை சொல்கிறார். இதே கேள்வி வேறு கோணத்திலே இதே அதிகாரத்திலே மீண்டும் எழுப்புகின்றார். 15ஆம் வசனம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிறமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. அப்ப 2 முறை அந்த கேள்வியை வெவ்வேறு கோணங்களில் எழுப்பி பதில் ஒன்றாக வருகிறதை காட்டுகிறார். என்ன பதில்? பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே மிக மிக துர்போதனைகள் பெருகி வருகிற காலத்திலே நாம் இருக்கின்றோம். 1 மாதத்துக்கு முன்பாக நான் ஒருவேளை இதை ஏற்கனவே உங்களோடு சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கின்றேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சொன்னால் அதை மீண்டும் சொல்வதாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு வாலிப தம்பி, அவனுடைய சபையாக இருக்கலாம், அதெல்லாம் தெளிவாக இல்லை, ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு, நான் அதை பார்த்தேன். அவன் அந்த சபையிலே பிரசங்கிக்கின்றான், நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டபடியினாலே நீங்கள் இனிமேல் பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள். அதான் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நீங்கள் பாவத்தில் இருந்தால் அப்படியே இருங்கள், ஏனென்றால் கிருபைக்குள்ளா நீங்கள் வந்து விட்டீர்கள் என்கிற தொனியில் அவனுடைய போதனை செல்கிறது. இது மிக மிக ஆபத்தான போதனை. துரதிர்ஷ்டவசமாக இந்த விதமான போதனை இந்த காலங்களிலே சிலரை கவர்ந்து இழுப்பதில் ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் பாவம் செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு அரசியலிலும் நாம் பார்க்கிறோம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதனை எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் கிறிஸ்தவர்களை சிலர் ஆதரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? நீங்கள் விசுவாசத்தினால் நீதிமன்றம் ஆனீர்கள், அது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு கிடைத்தது. ஆனால் நீங்கள் பாவத்திலே தொடரக்கூடாது, பாவத்திலே வாழக்கூடாது, பாவத்தில் நிலைநிற்கக்கூடாது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிற ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்விலே பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்லதான் அவன் அழைக்கப்பட்டுள்ளானே தவிர
பாவத்தில் நிலைநிற்கவோ, பாவம் செய்யவோ, பாவத்தில் தொடரவோ அவன் அழைக்கப்படவில்லை. ஆக இவ்விதமான துர்போதனைகளை நாம் கேட்போமானால் அதை உடனடியாக புறந்தள்ள வேண்டும். ஒரு அருமையான இறையலாளர், அவருடைய பேர் எனக்கு மறந்து விட்டது, ஒரு ஆங்கில புஸ்தகத்தில் படித்தேன். அது தமிழாக்கம் குணமாக வருகிறது. ஒரு சரியான இறையியல் போதனை எப்படி கண்டுபிடிப்பது என்கிற கேள்வி. அதற்கான பதிலை அவர் சொல்கிறார், பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தாத எந்த போதனையும் துர்போதனையே. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்தில் தொடரலாம் என்று ஒருவர் சொல்வாரானால் அது நிச்சயமாய் துர்போதனை. அப்படிப்பட்ட போதனையாளர்களிடமிருந்தும் அப்படிப்பட்ட சபைகள் கிறிஸ்துவின் பெயரில் வந்தாலும் அவைகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும், அவருடைய கண்ணீர் வலையில் விழுந்து விடாமல் இருக்கவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பாவத்திலே நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று சொல்லிவிட்டு, ஏன் கூடாது, ஏன் அப்படி பாவத்தில் தொடரக்கூடாது என்பதற்கு வேறொரு இறையியல் சிந்தனையை அங்கே வைக்கின்றார். அது என்னவென்றால், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? மிக அருமையானது. ஏன்னா கிறிஸ்து மரித்த போது அவரோடு நாம் சிலுவிலே மரித்தோம் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அது தொடர்ந்து. ஆகவே கிறிஸ்துவோடு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவோடு நம்முடைய பாவ சுவாபம் சிலுவையில் அடிக்கப்பட்டபடியினாலே இனி எப்படி அந்த பாவத்திலே வாழ முடியும், அல்லது பாவத்திலே தொடர முடியும், அல்லது பாவத்தையே என்னுடைய வாழ்க்கையின் ஏதியாக மாற்ற முடியும்? அதான் அவர் சொல்றாரு, பாவத்துக்கு மரித்த நாம். அதை என்ன சொல்வதனால், பாவத்துக்கு சிலுவையில் மரித்த நாம், அல்லது பாவத்துக்கு சிலுவையில் கிறிஸ்துவோடு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என பரிசுத்தரோடு மரித்தோம். தொடர்ந்து பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இது மிக மிக அருமையான ஒரு தியாலஜிலே ஒரு டெக்னிக்கான வார்த்தை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இங்க ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்றால் பொதுவாக நம்முடைய புரிந்து கொள்ளுதல், மூழ்குதல், தண்ணீரில் மூழ்குதல் என்கிற ஒரு பொருள். அது சரியானதுதான். ஏனென்றால் கிரேக்க மொழியிலே பேப்டிசோ அல்லது பேப்டிசம் என்கிற வார்த்தை தண்ணீரில் மூழ்குவதை குறிக்கும். ஆனால் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வார்த்தை வேறு 3 பொருட்களையும் கொண்டது. அதை நான் சொல்லுகின்றேன், ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததான். பேப்டிசோ என்கிற கிரேக்க வார்த்தையை அல்லது அதனுடைய ஆங்கில பதமான பேப்டிசம் அல்ல பேப்டைஸ், தமிழிலே அதை ஞான ஸ்நானம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றோம். அந்த மொழிபெயர்ப்பு சரியா என்பது கேள்விக்குறி. அதை முழுகுதல் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும், அல்லது திருமூழ்குதல் என்று ஒரு சற்று மதிப்பேற்று மொழிபெயர்த்திருக்கலாம். பரவாயில்லை, நாம் விளக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியாலே மொழிபெயர்ப்பை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆகவே இந்த ஞான ஸ்நானம் அல்லது அந்த பேப்டிசம் என்கிற வார்த்தை முழுகுதல் என்கிற பொருளையும் தரும். மூடுதல், அதாவது கவர் செய்தல், மூடுதல். ஏன்னா தண்ணியிலேயே மூழ்குதல் போது தண்ணி மூடிடுது. அதுபோல ஒரு பொருளை வைத்து மூடுதலையும் குறிக்கும். இப்போ இந்த பொருளை எடுத்து நான் இந்த பாக்கெட்டுக்குள்ளாக வைத்து மூடி விடுகிறேன், அது மறைந்து இருக்கிறது. அதுபோல 3வது பொருள் இணைத்தல். இந்த 3 பொருளிலும் பேப்டிசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவது உண்டு. அதனுடைய மூலப்பொருள் மூழ்குதல், அதனுடைய 2வது பொருள் மூடுதல், 3வதாக அது இணைத்தல் என்கிற கருத்தையும் உள்ளடக்கியது. ஏனென்றால் தண்ணீருக்குள்ளாக நாம் மூடும்போது அதோடு இணைந்து விடுகின்றோமே. ஸோ அந்த விதத்திலே இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே
ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை அந்த இணைத்தல் என்கிற மூன்றாவது பொருளில் தான் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும். படிப்போமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறார். கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அதனால தான் இன்றைக்கு கூட ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த வசன பகுதியை போதிப்பார்கள். போதித்து விட்டு இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலோடு இதை இணைத்து பேசுவார்கள். இணைத்து பேசுவார்கள். அந்த கருத்து தான். அதான் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் அல்லது இணைக்கப்பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவ இணைக்கப்பட்டிருக்கின்றோம். மேலும் தாலாசனம், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அல்லது கிறிஸ்துவோடு கூட இணைந்து அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு இணைந்து மரித்தோம், அவரோடு இணைந்து அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ உயிர்த்தெழும் போதும் அவரோடு இணைந்து உயிர்த்தெழம் செய்யப்பட்டோம் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அதில் பாருங்க, அது ஒரு வார்த்தை பரிசுத்தமாகுதலை மையப்படுத்துகிறது. அது என்னவென்றால் 4ஆம் வசனத்தில் வருகிற புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இந்த நடந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தை பல வேளைகளிலே கிரீக்கு மொழியிலே, கிரேக்க பாஷையிலே ஒரு இடியம் அல்ல மரபு சொல்லாக பயன்படுத்துவார்கள். அதனுடைய பொருள் அது நேரடியான பொருளை சொல்லாமல் இன்னொரு பொருளை சொல்லும். அப்படியானால் இந்த இடத்திலே புதிதான ஜீவனுள்ளவர்களை நடந்து கொள்வதற்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் வாழ்தல். நடத்தல் என்பது வாழ்தல் என பொருள் வரும். ஆகவே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வாழ்ந்து கொள்ளும்படிக்கு. அப்படின்னு என்னது? கிறிஸ்துவினால் நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள் இனிமேல் பாவத்தில் தொடராமல் புதிதான ஜீவன் பெற்றுள்ளா இருக்கிறபடினாலே அதற்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும். முன் செய்து வந்த பாவங்களே தொடரக்கூடாது. ஆகவே பாவத்தில் தொடரலாம் என்கிற ஒரு கிறிஸ்தவ போதனை இன்று நீங்கள் அடிக்கடி கேட்பீர்களாயில் அதை துர்போதனையாக முத்திரை குத்திவிட வேண்டும். துரதிர்ஷ்டமாக தமிழில் இன்றைக்கு பிரபலமான ஊழியர்கள் அனைவரும் அந்த துர்போதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த துர்போதனையின்படி வாழுகிறார்கள். கோயம்புத்தூர்ல ஒரு மனிதர் சொந்த மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியோடு இருக்கிறார். காரணம் என்னவென்றால் இந்த துர்போதனையை, அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பு மனம் போல் வாழலாம் என்கிற துர்போதனை அவர் நம்புகிறார். அந்த துர்போதனைக்கு ஏற்ப தன் வாழ்க்கையை நடத்துகின்றார். ஆகவே தான் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. அந்த மனிதர் இல்ல, பலர் இருக்கிறாங்க. துரதிர்ஷ்டமாக அவங்க பேர் எல்லாமே ஜெயில தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் என்னத்தை சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஆகவே அப்படி சொல்லக்கூடாது. பாவத்தில் நிற்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் ஒரு புதிய வாழ்வை, பரிசுத்தத்துக்கு நேரான வாழ்வை வாழ வேண்டும், வாழத் தொடங்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தராய் இயேசுவுடன் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு என்னுடைய இடத்தில் இருந்தால் இந்த பாவத்தை செய்வாரா? பதில் என்னவாக இருக்கும்? இப்படி செய்ய மாட்டார். இப்படி செய்ய மாட்டார் என்றால் இதை நான் செய்யக்கூடாது. இதுதான் ரொம்ப எளிதாக நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதலால் 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? மூழ்குதல். அதாவது ஞானசாமிங்கிற வார்த்தையுடைய பொருள் மூழ்குதல், மூடுதல், இணைத்தல். இங்கே அந்த பொருளாக வருகிறதை பார்க்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம்.
சிலுவையிலே மரித்த போது அவரோடு இணைக்கப்பட்டிருந்தோமானால், அவருடைய ஞானஸ்நானத்தை பங்கெடுத்திருந்தோமானால், அவர் உயிர்த்தெழுந்த போதும் அவரோடு தான் நாம் இருக்கின்றோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைக்கப்பட்ட சரீரம் பாவத்தில் தொடரலாமா? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இங்க அந்த ஊழியம் என்கிற வார்த்தை சர்வன்ட் என்கிற வார்த்தை, ஒரு மாஸ்டருக்கு கீழே பணி செய்கிறது. அப்போ இன்னும் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்குன்னா, பாவத்துங்கிற ஒரு எஜமானுக்கு நாம் பணி செய்யக்கூடாது. பாவத்தை ஒரு மனிதனாக, ஒரு எஜமானாக உருவகப்படுத்தினால் அவனுக்கு நாம் பணி செய்யக்கூடாது. ஏனென்றால் பாருங்க, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட, பாருங்க, அவரோடு இணைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியும். பாருங்க, இது நான் சிலுவையிலே அறையப்படவில்லை, ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் இயேசு விசுவாசிக்கும் போது அவரோடு சிலுவை அறையப்பட்டது என்கிற இறையில் உண்மையை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கையில் இது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சபைகளில் இறையியல் பிரசங்கங்கள் இல்லை. ஆகவே விசுவாசிகள் திணறுகிறார்கள். கிறிஸ்தவம் பேர் கிறிஸ்தவமாய் மாறிவிட்டது. எந்த நம்பிக்கையும் தெரியாமல் மனம் போல திரைப்பட நடிகளுக்கு பின்னாலே சென்று அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்னு நினைக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு திரைப்பட நடிகரை கிறிஸ்தவர்கள் மீட்பராகவே பார்த்தார்கள். அப்படியே ஊடகங்களே ப்ரமோட் பண்ணப்பட்டார். அப்பாவி கிறிஸ்தவர்கள், பைபிளில் இயேசு சொன்னார்லவா, என் ஜனம் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல போகிற போலி மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல சென்று அந்த போலி மீட்பருக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவோடு நாம் மறையப்பட்டோம் என்ற உண்மை அறியாதபடினாலே அவர் தான் நம்முடைய மீட்பர். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, பாருங்க, எங்கேயும் சாங்டிபிகேஷன், பரிசுத்தப்படுதல். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அதனுடைய பொருள், செத்தவன் பாவம் செய்ய மாட்டான் இல்லையா? செத்து அடக்கம் பண்ணாதான் மனுஷன் பாவம் செய்யறானா? செய்ய மாட்டான். சாவாம இருக்கிறவன் எந்த நேரத்திலும் பாவம் செய்யலாம், ஆனால் செத்தவன் பாவம் செய்ய மாட்டான். இது அருமையான ஒரு கான்செப்ட். அப்படின்னா, நீ கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டாய், மரித்தாய் என்றால் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் தொடரக்கூடாது. அந்த மனநிலையை உனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இட்ஸ் அ ஃபெய்த். இதாங்க நம்பிக்கை, இதான் நம்முடைய ஹோப்பு. கிறிஸ்துவோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், மரிக்கப்பட்டேன், சிலுவையில் அடிக்கப்பட்டேன் என்பது உண்மையாக இருக்கிற அப்படினால், ஏன் உண்மை? அவர் அடிக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. ஆகவே அவர் அடிக்கப்பட்டது வரலாற்று உண்மையாக இருக்க அப்படினாலே, என்னுடைய விசுவாசத்தினாலே நான் அவரோடு அடிக்கப்பட்டது இறையியல் உண்மை. நல்லா புரிஞ்சுங்க. எப்போதும் வரலாறும் இறையியலும் சேர்ந்துதான் சொல்லும். பழைய ஏற்பாடும் அப்படித்தான். இதை பிரிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்தவம் அடிபட்டு. ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். This is our faith. This is our historical faith. மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. கிறிஸ்துவுடைய சரீரத்தையோ இனி மரணம் ஆளாது. அவர் மரித்தது உண்மை, ஆனால் மரணம் அவரை ஆளுகை செய்யாது. அதனுடைய பொருள், அவர் மரித்து அப்படியே இருக்கவில்லை, தள்ளி விட்டார். மரணத்தின் ஆளுகையை உடைத்து விட்டார். மரணத்தின் ஆளுகையை ஜெயித்து விட்டார். மரணத்தின் நுகத்தை முறித்து விட்டார். அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். எந்த பாவத்திற்காக? உலகத்தின் பாவத்திற்காக. வேதவசனம் என்ன சொல்றது யோவானிலே? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவரில் பாவம் இல்லை. அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் அவருடைய பாவம் இல்லை என்றார்கள். 100க்கு அதிபதி இவர் நீதிமான் என்று சொன்னார். அவரை காட்டி கொடுத்த யூதாசே கடைசியில அவருக்கு குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று வருத்தம் செய்யப்பட்டார். ஆகவே அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார் என்றால் அவருடைய பாவத்துக்காக அல்ல, பிறரின் பாவத்திற்காக, நமது பாவத்திற்காக, உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார். அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார்.
அந்த வார்த்தை பாருங்க, அங்கே மரித்தாருங்கிறது பாஸ்ட் டென்ஸ், இங்கே பிழைத்திருக்கார் என்பது பிரசன்ட் டென்ஸ். அப்படின்னா இஸ் எ கண்டினியூவல் ஃபேக்ட். தொடர் உண்மையை தான் பொதுவாக பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவாங்க. ஆக அவர் உயிரோடு பிழைத்திருக்கிறது முக்கியமானது. அடுத்த 11 நமக்கு நம்முடைய வாழ்க்கையோடு அப்ளை செய்கின்றார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைத்திருக்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் கீப் இட் இன் யுவர் மைண்ட். எண்ணம்னு சொல்றோம்ல, என்னன்னா நாட் கவுண்டிங், நாட் திஸ் கவுண்டிங். சிந்தனையில் பதிய வையுங்கள். இப்ப கிறிஸ்தவன் சிந்தனையில் பதிக்க வைக்க வேண்டியது, கிறிஸ்துவோடு நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு நான் உயிர்த்தெழுந்தேன், கிறிஸ்துக்குள் நான் பிழைத்திருக்கிறேன், ஆகையால் நான் பாவம் செய்யக்கூடாது. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நான் பாவத்தில் தொடரக்கூடாது, இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 12வது வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இங்கேயும் பாவம் ஒரு ஆட்சியாளரை போல, ஒரு கொடுங்கோலனை போல காட்டப்படுகிறது. பாவம் என்கிற கொடுங்கோலன் உங்களை ஆளக்கூடாது. உங்களை யார் ஆள வேண்டும்? 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா, 5ஆம் அதிகாரம் 21, கிருபையானது நம்மை ஆள வேண்டும். ஆனால் கிருபையை ஆளுகிறதுனா மீண்டும் பாவத்தில் செய்யலாம் என்றல்ல. அங்கதான் அதை தான் அவருக்கு விளக்குறார். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல், அதாவது இந்த பாவத்துக்கு ஒப்புக்கூடாமங்கிற வார்த்தை பிரிசனர் ஆஃப் வார். படை யுத்தத்திலே எதிரி நாட்டு வீரர்களை சிறைப்பிடித்தால் அதை பிரிசனர் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க, POW. அதே போன்ற ஒரு கருத்து தான் இங்கே வருது. அப்படியானால் பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் அப்படின்னா நீங்க கைது செய்யப்பட்டு, பாவம் என்கிற கொடுங்கோலனால் கைது செய்யப்பட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற கைது செய்யப்பட்ட ஒரு யுத்த வீரனை போல, படை வீரனை போல, சரணடைந்தவனை போல, பாவத்துக்கு சரணடைந்த போல இருக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திற்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆல் யுவர் பாடி, மைண்ட், ஸ்பிரிட், அதை தேவன் ஆளும்படியாக, கிருபை ஆளும்படியாக. கிருபை என்ன செய்யும்? உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும், பாவத்தில் தொடர செய்யாது. துர்போதனையாளர்கள் செய்வதில் கவனமா இருக்கணும். துர்போதனையாளர்கள் என்ன சொல்றாங்க? கிருபையினால் மீட்கப்பட்டபடினாலே பாவத்திலே நீ தொடரலாம். ஆகவே மேடையிலே கண்டமேனிக்கு திரைப்பட பாடலை பாடுவார்கள். சபையிலே திரைப்பட பாடலை பாடி அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆனால் அதை ஆடி, அதை திரைப்பட பாடலை பாடி அதிலே ஆவியில் நிறைவதாக எல்லாம் கற்பனை செய்கிறார்கள் என்றால் அது பரிசுத்த ஆவியானுடைய செயல் அல்ல. அது இந்த பைபிளை எழுதின பரிசுத்த ஆவியானுடைய செயல் அல்ல. என்ன சொல்லுது? உங்கள் அவயவங்கள், வாய் உட்பட, கை உட்பட, சரீரம் உட்பட, அதை நீதி செய்வதற்காக நீதியின் ஆயுதமாக அவருக்கு கையில கொடுங்க. Let him use that instrument. இங்க ஆயுதம் என்றால் that means instruments அந்த மீனிங்ல வருது. அந்த கருவி, உங்களுடைய சரீரமாகிய கருவி, உங்களுடைய சரீரத்தின் அவயவமாகிய ஒவ்வொரு கருவியும் தேவன் பயன்படுத்தும்படியாக அவர்கிட்ட கொடுங்க. ஒரு அடிமையாக, ஒரு யுத்த அடிமையாக அங்கே போய் இருக்காங்க. பாவத்துக்கு அடிமையாகாதுங்க, பாவத்தில் தொடராதுங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை என்கிற வார்த்தையின் அடிப்படை பொருள் என்னது? தகுதியற்றவனை தகுதிப்படுத்துதல். ஆகவே பாவத்திலே வாழ்ந்து தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்தை மேற்கொள்ளும்படிக்கு, பாவத்திலே மேலும் தொடராதபடிக்கு, பாவம் நம்மை அழித்து போடாதபடிக்கு தகுதிப்படுத்துகிறது தான் கிருபை. அவை கிருபை என்னில் இருக்கிறது என்றால் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அது என்னை தகுதிப்படுத்தும். மாறாக பாவத்திலே தொடரலாமல் அதற்கு தான் கிருபை தந்திருக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவர் போதிப்பாரானால் அவர் கிருபையும் சரியாக புரியவில்லை, கிறிஸ்துவையும் சரியாக புரியவில்லை, கிறிஸ்தவத்தையும் புரியவில்லை.
ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 15 வசனம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது? அதே கேள்வி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கேட்ட அதே கேள்வியை மீண்டும் எம்பசைஸ் பண்றாங்க. அப்போ எவ்வளவு முக்கியம் பரிசுத்த வாழ்க்கை, எவ்வளவு முக்கியம். பழைய ஏற்பாடுல ஒரு பிரின்சிபிள் உண்டு, எதுவும் 2 சாட்சிகளினாலே உறுதியாக்கப்படும். அந்த கான்செப்ட் தான் பவுல் சொல்றார். அது மட்டுமல்லாமல் யூதரிடம் ஒரு முறை உண்டு, எதையும் வலியுறுத்துவதற்கு அதை 2 முறை சொல்வார்கள். அதே பிரின்சிபிள். அப்ப பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை இந்த 6ஆம் அதிகாரம் வலியுறுத்துகிறது. கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், கிருபை உங்களை ஆளுகிறது, ஆகவே நீங்கள் பாவத்தில் தொடரக்கூடாது என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ போதனை, வசனத்தின் போதனை. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் கிருபைக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா கூடாது. 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்படின்னா பாவம் செய்வதற்கு தொடர்ந்து நீங்க ஒப்பு கொடுத்தா யூ ஆர் சர்வன்ட், நீ ஒரு அடிமை. எதற்கு அடிமை? பாவம் என்கிற மாஸ்டருக்கு அடிமை. ஒரு மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியை வைத்துக்கொண்டு அதற்கு சில வசனங்களை காட்டி வசனத்தை புரட்டுவாய் என்றால் நீ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல, நீ ஒரு போலி கிறிஸ்தவன். நீ கிருபையினால் மீட்கப்பட்டவன் அல்ல, நீ கிருபையை புரட்டுகிற போலி போதகன். அதற்கு பின்பாக சில கிறிஸ்தவர்களும் போலி கிறிஸ்தவர்களே. ஆகவே எதற்கு அடிமையா இருக்கிறீர்கள்? எதற்கு பணி செய்கிறீர்கள்? பாவம் என்கிற கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கா அல்லது கிருபை என்னும் அன்பின் ஆட்சியாளர் ஆகிய கிறிஸ்துவுக்கா? 17ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமலை இருந்தும், முன்னே போ நியாயப்பிரமாணத்தில் இருந்த போது அல்லது கிறிஸ்துவை அறியாத புறஜாதிகளாக இருந்த போது, இப்பொழுது அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு, இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட அடுத்த நொடியில் இருந்து உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நீ மனப்பூர்வமாய் பரிசுத்தமாய் வாழ கீழ்ப்படிந்தபடினாலே உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று புரியணும், இந்த ரோமர்களும் கிரேக்கர்களும் எக்கச்சக்கம் மத தெய்வங்களை வழிபட்டவர்கள் தான். யூதர்களாவது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒரு தெய்வனை நம்புவதாக வணங்குவதாக கருதினார்கள். பலவேளை பின்வாங்கி போனதும் வரலாறு சொல்கிறது. ஆனால் வரலாற்றின் ஆரம்பத்தில் இருந்தே இந்த கிரேக்கர்கள் ரோமர்களுக்கு எக்கச்சக்கம் காவல் தெய்வங்கள் உண்டு. பல கோடி தெய்வங்களை வணங்கினார்கள். ஆனால் இப்போது அவைகளெல்லாம் விட்டு அந்த தெய்வங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே மோசமா இருக்கும். ஒருத்தன் 5 மனைவி வச்சிருப்பான், 10 மனைவி வச்சிருப்பான், 20 மனைவி வச்சிருப்பான். தெய்வங்கள் ரோம கிரேக்க இதிகாசங்களை புராணங்களை படிச்சா தெரியும். அவங்களுக்குள்ளே சண்டை, அவங்களுக்குள்ளே ஒருத்தனை கொண்டாட்டி இன்னொரு தெய்வத்து கடத்திட்டு போய்க்குள்ள சண்டை. படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ரோமர்களாகிய நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட போது இந்த உபதேச சட்டத்துக்கு, எது நியாயப்பிரமாண சட்டத்துக்கு இல்லை, கிருபையிலே வருகிற உபதேச சட்டத்திற்கு, பரிசுத்தமாகிய உபதேச சட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடியால் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகிறதுக்கு தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இன்னைக்கு பாவம் செய்துட்டு அடுத்தவனுக்கு மனைவியை வச்சுக்கிட்டு இல்லை வேறு மனைவி வைத்து கொண்டு 2 மனைவி வைத்துக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவனும் தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகின்றான். அந்த சபையில் போகிறவர்களை ஏமாற்றுகிறார். நாம் ஏமாந்து விடக்கூடாது. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக ஆனீர்கள். நீங்கள் பாவத்தின்கிற கொடுங்கோன்மையிலிருந்து மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு
நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள், நீதிக்கு பணி செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஏன்னா என்ன மாம்சத்தில் பலகீனம்? மாம்சத்திலே பாவத்துக்கு எதிரான போராட்டம் உண்டு, அதை அறிஞ்சுதான் அவர் பேசுகிறார். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், தொடர்ந்து கொடுங்கள், அதான் வேண்டுகோள். நீங்க ரோம இதிகாச அந்த தெய்வங்கள் எல்லாம் விட்டு விட்டு பரிசுத்தராக இயேசுட்ட வந்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, தொடர்ந்து ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சரீரத்தில் பலகீனங்கள் இருக்கிறது, ஆனால் அதிலே தொடரக்கூடாது. என்ன சரீரம் பலகீனத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தவறான வாழ்க்கை வாழ முடியுமா? கூடாது. அதான் கூடாதுன்னு 2 தடவை சொல்றாருல்லவா. 20 வசனம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவளாய் இருந்தீர்கள். எப்போ இருந்தீர்கள்? பாஸ்ட் டென்ஸ். ரட்சிக்கப்படாமல் இருந்த போது. நல்ல வித்தியாசமான, ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்தில் தொடரக்கூடாது. இருந்தீர்கள் பாஸ்ட் டென்ஸ். இப்பொழுது மீண்டும் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பயன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. 1ஆம் அதிகாரம் 24 32 வசனங்கள் படிப்பீங்கன்னா ஏராளமான பாவத்தை பட்டியலிடுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 1ஆம் அதிகாரம் 24 ஒரு பெரிய பாவப்பட்டியலை வாசிப்பார். முக்கியமாக 28 படிப்போம். தேவனை அறிவை பற்றி கொண்டு அவளுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுவர்களுமாய் தேவ பொய்ஞருமாய் துராக்கிரகம் பண்ணுவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து புனைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியார்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறலுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாக இருக்கின்ற தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறது இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட முன்பு இப்படி இருந்தாங்க, அதே நிலையில் இப்படி இருந்துட்டு நீ ரட்சிக்கப்பட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? சற்று யோசித்துக்கொள், யோசிக்க வேண்டும். அது வெட்கமானது. அது மட்டுமல்லாத மரணத்தை கொண்டு வரும். அப்படியானால் அதில் தொடர்ந்தாய் என்றால் நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று சொல்வது கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் பவுல் அங்கே மறைமுகமாய் உணர்த்த வருகிற உண்மை. இப்பொழுது 22ஆம் வசனம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அருமையான வார்த்தை. யுவர் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாய் கொண்டே இருக்கின்றாய். அது உனக்கு பலனாக கிடைக்கிறது, ஒரு கனியாக கிடைக்கிறது. முடிவோ நித்திய ஜீவன். அந்த எண்டு எங்கே போய் நிற்கும்? நித்திய ஜீவனுக்குள்ளாய் போய் நிற்கும். அப்படியானால் பரிசுத்தமாய் வாழும்போது தான் நீ நித்திய ஜீவனுக்கு நேராய் போய்க்கிறாய். அது நித்திய ஜீவன் கிடைத்ததுக்கு என்று சான்றாகவும் இருக்கிறது. நித்திய ஜீவனை கிடைத்ததுக்கு சான்றே பரிசுத்தம் வாழுதான். மனம் போல பாவத்திலே வாழ்ந்து விட்டு நான் நித்திய ஜீவனை பெற்றவன் என்று சொல்வானால் அவன் வேதத்தை அறியாத வேத புரட்டன். ஒரு சொந்த மனைவி தள்ளிவிட்டு இன்னொரு மனைவி வைத்துக்கொண்டு வசனத்தை அழகாக பாடி பிரசங்கிப்பானால் அவன் ரெண்டத்தனையாக பாவம் செய்கின்றான். என கிறிஸ்தவம் அவனமாய் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் அந்த சீரழிவு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியோடு அல்லது இன்னொரு பெண்ணோடு வாழ எந்த வெக்கமும் மானமும் சூடு சொன்ன இல்லாதவர்களை அரசியலிலும் தேர்ந்தெடுக்கிறார்கள், அதை நியாயப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட போதரிடம் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் கிறிஸ்தவம் தன்னுள்ளாகவும் நாசமாய் கொண்டிருக்கிறது. தான் தேர்ந்தெடுக்கிற அரசியலில் தேர்ந்தெடுக்கிற நபர்களும் தவறானவர்களாக இருக்கிறார்கள். இது இறுதியிலே மரணத்துக்கு கொண்டு விடனா அழிவுக்கு நேராக கொண்டு விடும்.
ஆக கிறிஸ்தவர்கள் எல்லா துறையிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக அருமையாக அந்த பரிசுத்த வாழ்தலை குறித்து 5 தொடங்கி 6 தொடர்கிறார். 7 மற்றும் 8 அதிகாரங்களை அது தொடர்கிறார். அதை நாம் அடுத்த நாட்களிலே பார்க்கலாம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதில் இன்னொரு இணைப்பாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை ஆனபடியினாலே நற்பண்புகள் இல்லாமல் வாழலாம் என்ற கருத்து கூடாது. அதாவது நியாயப்பிரமாணம் தான் நற்பண்புகளை சுட்டி காட்டுகிறது. அதை மீறினால் பாவம் என்றும் நியாயப்பிரமாணம் காட்டுகிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நற்பண்புகள் இல்லாமல் ஒருவன் வாழக்கூடாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நற்பண்புகளையும் அதனுடைய நன்மையும் தீமைன்னு சொல்லும்போது அதை மீறினால் உள்ள தீமையும் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று ஒருவன் சொல்லிக்கொண்டு அதில் உள்ள பரிசுத்த வாழ்க்கையை மீறுவதற்கு பைபிள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்துடைய சாராம்சமே என்ன தெரியுமா? லேவியராமத்தில் 11:45 நினைக்கிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆகவே பரிசுத்தராகிய தேவனை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான போதனை. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதாவது கிறிஸ்து இயேசுவினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்த வாழ்வுதான் நாம் மீட்கப்பட்டிருப்போம் என்பதற்கு சான்றாக அமைகிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து பிரமாணம் கொடுக்கப்பட்டது நாம் ஆவியர் என்பதை உணர்த்துவதற்காக. தேவனுடைய சுபாவத்துக்கு நாம் பாவம் செய்திருக்கிறோம், நம்முடைய கட்டளை மீறி இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். நியாய பிரமாணம் விடுதலையாகிட்டோம். கிருபை பிரமாணம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதாக இருக்கிறோம். ஆனால் அந்த நியாய பிரமாணம் நித்தியமான நியாய பிரமாணம் அவருடைய நீதியான கட்டளைகள். நியாயப்பிரமாணம் அடிப்படையில் நமக்குரியது அல்ல, யூதருக்குரியது. அதிலிருந்து நம்ம அதை அணுகணும். அதுக்கப்புறம் அது நீதியான கட்டளைகள் கத்திற்கு உட்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் கிருபை உட்பட்ட பின்பு அந்த 10 கட்டளையில அந்த 4வது கட்டளை ஓய்வு நாள் மாத்திரம் மாற்றப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல கிருபை உட்பட்ட புதிய ஏற்பாடு விசுவாசிகள் ஓய்வு நாளை ஆசிரிக்க கடவை என்ற அந்த பிரமாணத்திலிருந்து அது மாத்திரம் ரீப்ளேஸ் ஆகி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கத்திரிய நாள் உயிர்த்தெழுந்த நாள் என்று நம்ம அதை கை கொள்வோம். நாம் கிருபை உட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ இருப்பதனால கத்துக்கு உட்பட்டதாக இருப்பதனால அந்த நீதியான கட்டளைகள், அதாவது அதை நாம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? அது நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம், செய்யணும். அது நீதியான கட்டளைகள். ஆமா, அதாவது அதனால அல்ல, கிருபையால் செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் விசுவாசம் ஆன பின்பு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நியாயப்பிரமாணத்தை விட்டு விடுதலாக்கிட்டோம் சொல்லிட்டு மனமூன போக்கில் வாழ முடியாது. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, நாம் புற இனத்தவர்கள், புற ஜாதிகள். நியாயப்பிரமாணத்தை நேரடியாக நம்மோடு போட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. அப்படி பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஓய்வு நாள் என்கிறதை தவிர மற்ற வசனங்களில் வருகிறதான கருத்துகளுடைய சாராம்சத்தை இயேசு புதிய ஏற்பாட்டில் அதை தெளிவுபடுத்துகிறார். அது என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பு கூர்,
மனிதனிடத்தில் அன்பு கூறு. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாராம்சமே தேவனிடத்தில் அன்பு கூறுதலும் மனிதத்தில் அன்பு கூறுதல் தான். இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு இடம் தான் ஓய்வு நாளாக இருந்தது. ஆனால் இப்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் எல்லா நாளும் அவரோடு உறவு கொள்ளவும் அவரோடு ஐக்கியப்படவும் அழைக்கப்பட்டிருக்கின்றான். அதனால்தான் ஆதி சபை எல்லா நாளும் தேவனை ஆராதித்தார்கள், எல்லா இடங்களிலும் ஆராதித்தார்கள். ஆகவே அந்த ஓய்வு நாள் நல்லிஃபை ஆனாலும் அது வேறொரு வடிவத்திலே அதனுடைய பர்பஸ் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஏனென்றால் ஓய்வு நாளில் அவர்கள் தேவனோடு உறவு கொள்வதற்கான ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. அந்த அந்த அவை இன்றும் நாம் தேவனோடு உறவு கொள்வதற்கு, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது அல்லது விரும்பப்படுகிறது. ஆகவே அது நாளாக கொடுக்கப்படாமல் நமக்கு அது சதா காலம் அவரோடு ஐக்கியப்படுகிற ஒன்றாக மேலும் விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது, அவ்வளமாக நம்ம தேவனோடு ஐக்கியப்படுகிற அப்படின்னாலே நீங்கள் சொன்னவனமாக மற்ற கட்டளைகளில் உள்ள அந்த கருத்துகளையும் நாம் நடைமுறை வாழ்விலே கடைபிடிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அந்த 10 கட்டளை இன்னொரு நோக்கமே ஆண்டவரோடு உறவு கொள்வது. ஏன்னா பரிசுத்தமான தேவனோடு பரிசுத்தமாய் உறவு கொள்வது அதனுடைய நோக்கமும் கூட. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் அதே பேதுரு அதை மேற்கோள் காட்டுகிறார். நாம் தேவன் பரிசுத்தராக இருக்கிற போல நாமும் பரிசுத்தராக இருக்கக்கூடாது. ஆகவே அந்த கோணத்தில் பார்த்தால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமே தேவனோடு உறவு கொள்கிற மக்களை பரிசுத்தமாக இருக்க தான் அழைக்கிறது. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல, அது நமக்கு அன்றாட வாழ்வின் ஒரு நியதியாகத்தான் அதை சொல்லப்பட்டுள்ளது. நேரடியாக இதான் எங்களோட போதனைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மறைமுகமா மற்ற நிறைய சபைகள் நியாயப்பிரமாணம் கை பண்ணிட்டாதான் பரலோகம் போக முடியும்னே போதிக்கிறாங்க. நியாயப்பிரமாண போதனை தான் எங்க இருக்கிறாங்க, கிருபையினால ரட்சிப்பு சொல்லாம இருக்கிறாங்க. அவங்க இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து தெளிவே இல்லை, கொடுக்கப்பட்ட நோக்கமே தெரியாம இருக்கிறாங்க. ஆமா, அது நீங்க பிரதர் சொல்றது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல அது நியாயப்பிரமாணத்துக்கு பர்பஸை புரியலை. ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவரை நீதிமான் ஆகவில்லை என்பதானே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானால் ஏவப்பட்டு சபைகளுக்கு எழுதுறாரு. அப்ப ஏற்கனவே முடியாத ஒன்றினால் இனிமேல் எப்படி மனிதனால் அதை செய்து முடிக்க முடியும்? அவங்களோட போதனையை பார்த்து உள்ளவே பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இவங்க நியாயப்பிரமாண போதனைகள் தான் செய்யக்கூடாது, கை கொள்ளக்கூடாது, 10 கட்டளை கை கொண்டாதான் பரலோகம் சொல்லி போதிக்கிறாங்க. இதனால கிறிஸ்துவம் வளரலை, இந்திய கிறிஸ்துவம் வளராம இருக்குது. ஆமா, ஒரு பக்கம் கை கொள்ள சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கை கொள்ள தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதாவது ரசிக்கப்பட்ட நிலைக்கு எக்ஸ்ட்ரீமா நீங்க சொல்ற பாவத்திலே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்க. ஆமா, 2 எக்ஸ்ட்ரீமுமே தவறானதுதான். 2 நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கணுங்கிறது தேவையற்றது. ஏன்னா அது யாராலே முடியலைன்னா கிறிஸ்து வருகிறாரு. அதுபோல பாவம் செய்யலாம் என்று சொல்றதும் அடுத்த இன்னொரு எக்ஸ்ட்ரீம். 2மே ஆபத்தான பார்வைகள் தான். நல்ல 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 கருத்து, நல்ல கருத்து.